வந்தான். இன்னைக்கு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனா மனம் திரும்ப மாட்டேன்றீங்க. மன்னிப்பு கேட்கிற நம்மளுக்கு மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புறவங்களுக்கு தான் மன்னிப்பு அடக்கும். மனம் திரும்பாத பட்சத்துல என்ன மன்னிப்பு நம்ம வாங்கினாலும் அது அடங்காது. ஏன் தெரியுமா? ஒரு கைதியை ஒரு போலீஸ் பிடிச்சிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன், இனி தவறு செய்யாதன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. எப்படி வெயில் மேல வரானோ, இல்ல அந்த சிகிச்சைக்குள்ளாகி போயிட்டு வெளியில வரானோ, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. சிகிச்சைக்கு பிறகு மன திரும்புதல் அவங்க இடத்துல இருக்குதான்றத வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மன திரும்புதல் இருந்தா, ஒரு கைதியை பத்தி நான் படிச்சேன். அவன் பல குற்றங்களை செய்து ஜெயில அடைக்கப்பட்டிருந்தானா. ஆனா அவனுக்கு முதல்ல ஆயுள் கைதி போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா சுவிசேஷகர்கள் போய் ஜெயில போய் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்துறவங்க போயிட்டு அந்த இடத்துல